வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா ஒவ்வொரு பிரேக்லேயே வந்து சொல்லுவாங்க, வாங்க ஜி வாங்க வண்டி எடுங்க, போகலாம் அப்படிம்பாங்க. நானே வந்து பயமாக இருந்தாலும் வாங்க எடுங்க. நான் வந்து வெப்ஸுக்குள்ளேயே ரவுண்ட் அடிச்சுட்டுப்பேன் ஸ்லோவாக. எப்படி கியர் ஷிஃப்ட் பண்ணோம், இப்போ ஷிஃப்ட் பண்ணுங்கள், இப்போ ஷிஃப்ட் டவுன் பண்ணுங்கள், எல்லாமே வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் எனக்கு அந்த ஆஃபீஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அங்கே நிறையா நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இதுதான் நான் சொல்கிறேன். நம்ம வந்து பேசிக்காக நம்ம ஃப்ரெஷராக இருக்கிறோம், இல்லை நம்ம வந்து புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம், எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சிடணும். நம்ம பிரச்சனை என்னென்னா, நம்ம ரொம்ப யோசிச்சுட்டே இருப்போம். டெக்னிக்கலாக நம்ம பண்ணாலே பர்ஃபெக்டாக பண்ணணும், நம்ம இதை பண்ணியே ஆகணும், இதை கரெக்டாக பண்ணிடணும். அப்படி ரொம்ப ஓவராக யோசித்தோம் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. நாம் வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறமா போக கற்றுக்கலாம். வேறு சில மனிதர்கள் வேறு என்ன கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகே, நிறைய பேர் வந்து இந்த செட்டப் கேட்டுருந்தீங்க, நான் எப்படி கார் வீடியோலாம் ஷூட் பண்ணுறேன், எதனால் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கார் வீடியோ செட்டப் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு வந்து பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஆக்ஷன் கேமரா, ஒரு கிளிப்பு, ஒரு மவுண்ட், இதுதான். இதுக்கு வேணால் நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. நான் என்னோடய பின்னாடி நான் வந்து இப்போ ஒரு ட்ரைபாட் வச்சுருப்பேன், காக்பிட் வியூ செட்டப்க்கு ஒன்று வச்சுருக்கிறேன். அதை பற்றியும் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி தமிழ்லேயே ஒரு வீடியோ போடுறேன். நமக்கு நீங்கள் இந்த கான்செப்ட் கேள்விப்பட்டீங்களா தெரியல, கேட் கீப்பிங்னு சொல்லுவாங்க. ஹலோ மக்களே, ஆக்சுவலி இந்த லொக்கேஷனில் தான் நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் எபிசோட் அந்த இங்கிலீஷ் சேனலில் வந்து பிஓவி வீடியோ போட்டிருப்பேன். சரி, அம்மா இவனுங்க வச்சுருக்கிற ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, இங்கே யூட்டன் எடுத்து நான் வரேன். சரி, ஒரு நாஸ்டால்ஜியாக்காக இங்கே வந்தேன். இவனுங்க நான் இப்படி பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆக்சுவலி உங்களோட கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன், தேங்க்யூ ஸோ மச். அளவுக்கு அதிகமான எப்படி சொல்கிறது, நான் 2 வருஷமாக அந்த சேனல்லேருந்து அச்சீவ் பண்ண முடியாத எனக்கு வந்து 2 வீடியோவில் வந்து கொடுத்துருக்குறீங்க. அதுக்காக ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் எல்லா கமெண்ட்ஸுமே ரீட் பண்ணேன். நிறைய பேர் நிறைய இது கேட்டிருந்தீங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து I'll make a வீடியோ. அது எல்லாத்துக்குமே நான் வீடியோ பண்ணுறேன். நான் ஆக்சுவலாக இங்கே ஏன் வந்தேன் அப்படின்னா, நான் ஸ்கோடா தமிழ் ரிவ்யூ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால் என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷிஃப்ட் டவுன். ஓகே, இது ஒரு இன்டெலிஜென்ட் ஃபீச்சர். நீங்கள் தப்பான கியரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். ஸ்கோடா வீடியோ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்காக நான் வந்தேன் என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து கார் வாங்கலான்னு. அவன் வந்து ஆஃபீஸில் தான்டா இருப்பேன், சாவி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி, அவங்ககிட்ட சாவி வாங்கிட்டு திரும்பி அவன் வீட்டுக்கு போயிட்டு கார் எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். வந்து பார்த்தா ஆஃபீஸில் இல்லை தலைவர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டாப்புல. அதனால் நான் இப்போ ஆஃபீஸ்லேருந்து அவன் வீட்டுக்கு போயிட்டுருக்கிறேன். சாரி, இவ்வளோ லைட்டே போடாமல் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன்னா. அதான் என்னடா டிம்மாக இருக்குதே, நம்ம வண்டிக்கு லைட் பர்ஃபார்மன்ஸ் கம்மி தான், பட் அதுக்குன்னு இவ்வளோ கம்மியாக இருக்குதான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ அப்புறம் சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன், டவுட்லாம் கேட்டிருந்தீங்க. ஒரு சில பேர்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக ட்ரைவ் பண்ணுறேன்னு சொல்லிங்க, எனக்கு வந்து ஹைவேல போகிறது, சிட்டிக்குள்ளே போகிறதுலாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரு எப்படி சொல்கிறது,
நம்ம வந்து சில ஸ்கில் செட்லாம் சொல்லுவாங்கள்ல, 10,000 மணி நேரம் இருந்தோம் அப்படின்னா ஒரு கலையில் ஆர்ட் ஃபார்மில் வந்து நம்ம மாஸ்டர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு வந்து அவ்வளோ டைம்லாம் தேவையில்லை. நம்ம மேக்ஸிமம் ஒரு 90 days ஒரு விஷயத்த பண்ணாலே நம்ம அதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு நல்லா தெரிஞ்ச ஆளாக நம்ம மாறிடுவோம். நம்ம வந்து 10,000 மணி நேரம் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து அவ்வளோ பெரிய ஆகிறதுக்கு முன்னாடி வெறும் 90 days இது பண்ணி அந்த ஸ்கில்லை பற்றின ஃபுல் டீட்டெயிலே நம்ம கற்றுக்கலாம். அது மாதிரி தான் இது வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகும். டிரைவிங்குமே வந்து கிட்டத்தட்ட அது மாதிரி தான். இப்போ மேபி நான் வந்து என்னோடய வீடியோவில் பார்க்குறதுனால நீங்கள் வந்து நான் ரொம்ப லைட் பேக்காக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. பட் நானே வந்து எல்லாமே கான்ஷியஸாக பார்த்துட்டு தான் இருப்பேன். எல்லா மிரருமே நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா நான் காரை வந்து சைடில் லெஃப்ட்டில் ரைட்லன்னு ஏதோ தலையாட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது வேறு ஒன்றும் இல்லை, மிரர்ஸை பார்த்துட்டு இருப்பேன். சென்டரில் இருந்து IRVM ORVM எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு தான் இருப்பேன், நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏன்னா நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வீக்ஸ் கொஞ்சம் மந்த்ஸ் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கான்ஷியஸாக அதெல்லாம் பார்த்து ஓட்டணும். சைடில் யார் வராங்க, பின்னாடி யார் வராங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா கார் வச்சுருக்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் பைக் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். காரில் இருந்து நீங்கள் ஏதாச்சும் சின்னதாக பைக் காரை மேலே இடிச்சிட்டிங்க, அப்படி இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, அவனாக வந்து மோதினா கூட உங்களை தான் போட்டு அடிப்பானுங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கும் சேர்த்து, என்னடா ரோடே காணோம், ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கும் சேர்த்தே நீங்கள் வந்து கான்ஷியஸாக ஓட்டுற மாதிரி இருக்கணும். எங்கள் அப்பா சொல்லுவார், ரோட்டில் ஓட்டணும் ஃபுல்லாக முட்டா பையன் நினச்சி தான் நீ வண்டி ஓட்டணும் அப்படிம்பாரு. உங்களுக்கு கேட்க ஹார்ஷாக இருக்கலாம், பட் அதுதான் ரியாலிட்டி. நீங்கள் ரோட்டில் எப்போவுமே போகும்போது, இப்போ அவர் போயிட்டுருக்கிறாரு அப்படின்னா அவர் சடனாக லெஃப்ட் இண்டிகேட்டே போடாமல் லெஃப்ட்டில் வராரு நீங்கள் இமேஜின் பண்ணணும். அவர் அப்படி தான் போவார். அந்த மாதிரி தான் எல்லாரையுமே நீங்கள் இமேஜின் பண்ணணும். லேன் ஷிஃப்ட்டில் வந்து நம்ம ஆளுங்க வந்து ரைட்டு லெஃப்ட் இண்டிகேட்டர்லாம் போட மாட்டாங்க மேக்ஸிமம். அதுவும் எஸ்பெஷலி பைக்குனா அவங்க எதுக்கு போடணும்னு யோசிப்பாங்க. பைக்குனா அவங்களுக்கு எல்லாமே வந்து நார்மலாக அவங்களோட வியூவில் வழி தெரியுதா போகலான்னு நினைப்பாங்க. பிளைண்ட் ஸ்பாட்லாம் அவங்களுக்கு தெரியாது. பேசிக்கலி நம்ம காரோட பிளைண்ட் ஸ்பாட்டும் அவங்களுக்கு சுத்தமாகவே தெரியாது. ஸோ நாம் தான் அவங்களுக்கும் சேர்த்து வந்து பார்த்துக்கணும். கொஞ்சம் அன்ஃபேராக தெரியலாம், பட் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் சேஃப்கார்ட் பண்ணுறீங்க. எண்ட் ஆஃப் த டே வந்து பாஷா பட டைலாக் தான், வண்டிக்கு தான், நம்ம வண்டிக்கு தான் டேமேஜ் ஆகும். வண்டி எதுலையாச்சும் மோதிச்சு இல்லை ஏதாச்சும் ஆச்சுன்னா. அதோட மிக முக்கியமான விஷயம் வந்து இந்த ரோட் ரேஜ், இந்த ஃபைட்டு, இதுக்குள்ளெல்லாம் வந்து என்றைக்குமே இறங்கிடக்கூடாது. இங்கே முக்கால்வாசி பேர் வந்து சண்டை போடுறவங்களாம் பாதி அவனுக்கு வந்து அவன் டைமை பற்றிலாம் அவனுக்கு கவலை இருக்காது. வேலை வெட்டியே இல்லாமல் சும்மா வந்து சண்டை போட்டுருப்பானுங்க. நான் இந்த காரை வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து அப்போ தான் ஒரு பெரிய லாங் ட்ரைவ் எடுக்கிறேன். சென்னை டு பெங்களூர் வந்து எடுக்கிறேன். வாங்கி ஒரு 2-3 வீக்ஸில் எடுக்கிறேன். அப்போ வந்து நான் ஹைவேல போயிட்டுருக்கும்போது சும்மா லைட்டாக பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கிறேன். என்னோடய சைடில் வந்து ஒருத்தர் பைக்கில் வந்துட்டு இருந்திருக்காப்புல. நான் அவரெல்லாம் க்ராஸ் பண்ணி போயிட்டேன். திரும்பி ஒரு சிக்னல் வந்துச்சு. அங்கேருந்து வேகமாக என்னை துரத்தி வந்துருந்தான். யாரா நம்மளை துரத்தி வரான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் ஒரு நாள் ஸ்லோவாகவே போயிட்டு என்ன தான் சொல்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவன் வந்துட்டு என்ன சொல்கிறது, என்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கிறான். எப்படி நீ வந்து ஃபாஸ்ட்டாக போகலாம், எப்படி நீ ஃபாஸ்ட்டாக போகலாம், நான் வந்து உங்கள் மேலே இடிச்சிட்டேனா இல்லை எனக்கு தெரியாது, நான் நோட்டீஸ் பண்ணல, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கன்னா, நீ என்னை இடிக்கலாம் செய்யலை ஆனால் நீ ஃபாஸ்ட்டாக போன, அது எப்படி நீ, நான் இன்னும் இந்த பக்கம் நான் போயிட்டுருக்கும்போது நீ எப்படி வேகமாக போகலாம். அவன் அவன் போதையில் இருந்தானா இல்லை எதில் இருந்தான்னு எனக்கு தெரில. ஃபுல் டைம் வந்து அவன் வந்து சொல்கிறது வந்து நீ எப்படி ஃபாஸ்ட்டாக நீ போயிடலாம், நீ எப்படி எங்களை கிராஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன், டேய் அதுவே ஹைவே, நீ சைடில் போயிட்டுருக்கிற உன் லைனில், நான் என் லைனில் போயிட்டுருக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் அவன் நோட்டீஸ் பண்ண மாட்டான். எப்படி ஃபாஸ்ட்டாக போகலான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட நார்மலாக பேசினேன். இங்கே பாரு, நீ வந்து உன்னை பயமுறுத்துகிற மாதிரியோ உன்னை இது பண்ணுற மாதிரியோ போகிறதுலாம் என் இன்டென்ஷன் இல்லை, அந்த மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க, சாரி அப்படிலாம் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நார்மலாக சாஃப்டாக பேசி, அவன் வந்து நான் சாஃப்டாக பேசுகிறத பார்த்துட்டு அவன் வந்துட்டு, என்ன தம்பி சாஃப்டாக பேசுகிறீங்க, நீங்களும் எதிர்த்து பேசுவீங்க, உங்களை அடிக்கலான்னு நினச்சி நான் வந்தேன், நீங்கள் என்ன இவ்வளோ சாஃப்டாக பேசுகிறீங்க, நீங்கள் மட்டும் அந்த சிக்னல் தாண்டி தான் என் ஆட்கள் ஏரியாவில் உள்ள எல்லா ஆட்களையும் கூட்டிகிட்டு வந்து உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணலான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன்,
நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா, டே உன்கிட்ட சண்டை போட்டு நான் என்னடா பண்ண போகிறேன், உன்னை நான் பார்க்கவே இல்லை, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நீ என்கிட்ட வேறு இது பண்ணுறியான்னா அவன் என்கிட்ட திரும்ப சாரி கேட்டு போனான். இல்லை நீங்கள் இது பண்ணுங்கள், நான் வேறு ஏதோ டென்ஷனில் இருந்தேன் அதனால் எனக்கு இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நாம் எல்லா டைமும் இது மாதிரி லக்கியாக இருக்க மாட்டோம். எவனாச்சும் ஒரு சைக்கோ பையன் வருவான். அதனால் இட்ஸ் பெட்டர் நம்ம வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு சேர்த்து நம்மளே வந்து இது பண்ணலாம். நம்ம ரோடு ஓட்டும் போது, நம்ம ரோட்டில் இருக்கும்போது இண்டிகேட்டர் போடுறோமா, லேன் இண்டிகேட்டர் ஷிஃப்ட் பண்ணுறோமா, நல்ல மனிதர் லேன் இண்டிகேட்டர் போடுறாரு. இது மாதிரி நம்மளும் போட்டு பழகிக்கணும். இப்போ நம்மளுமே போடல, அடுத்தவன் போடல, அவன் பைத்தியக்காரன் மாதிரி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அது மாதிரி பண்ணக்கூடாது. என்றைக்குமே அந்த கான்ஷியஸாக நம்ம ட்ரைவ் பண்ணுறதுல தான் இருக்குது. அண்ட் அவர் கேட்டிருந்தாப்புல இந்த மாதிரி ஹைவே இதெல்லாம் போகிறது கொஞ்சம் ஃபியராக இருக்குன்னு. நான் என்னோடய கதை சொல்கிறேன். நான் வந்து குரோம்பேட்டில் இருந்தேன் அந்த டைம். குரோம்பேட்டில் மெப்ஸில் என் ஆஃபீஸ் இருந்துச்சு. வெறும் 2 ஸ்டாப் தான். ஆனால் அந்த 2 ஸ்டாப்புக்கே நான் வந்து மரண பீதியில் தான் போயிட்டுருப்பேன். எவ்வளோ பீதினா, நான் வந்து 3வது கியரே தாண்ட மாட்டேன், அவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருப்பேன் அந்த டிராஃபிக்குள்ளே. அதுக்கப்புறமா என் ஆஃபீஸ் போவேன். என் ஆஃபீஸ் வேறு ஒரு வித்தியாசமான டிசைனில் பண்ணி வச்சுருப்பானுங்க. என் ஆஃபீஸ்க்குள்ளே நீங்கள் பார்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்லோப் இருக்கும். அதில் நீங்கள் ஜம்ப் பண்ணி தான் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தாண்டதுக்கு டெய்லி வரும்போது வந்து அதில் நிறுத்திடக்கூடாது, அதில் நம்ம வந்து வண்டி ஆஃப் ஆகிடுச்சுன்னா அவமானம் ஆயிரும், எப்படியாச்சும் அதில் மட்டும் நான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டுருப்பேன். கரெக்டாக போயிட்டு அதில் வந்து ஏறுவேன் மேலே. ஒரு வாட்டி ஏறும்போது ரிலீஃபாக இருக்கும். அப்புறம் என்னோடய ஆஃபீஸ் சீனியர்ஸ் அவங்களாம் இருந்தாங்க. ஸோ அவங்களாமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா ஒவ்வொரு பிரேக்லேயே வந்து சொல்லுவாங்க, வாங்க ஜி வாங்க வண்டி எடுங்க, போகலாம் அப்படிம்பாங்க. நானே வந்து பயமாக இருந்தாலும் வாங்க எடுங்க. நான் வந்து வெப்ஸுக்குள்ளே ரவுண்ட் அடிச்சுட்டுருப்பேன் ஸ்லோவாக. எப்படி கியர் ஷிஃப்ட் பண்ணோம், இப்போ ஷிஃப்ட் பண்ணுங்கள், இப்போ ஷிஃப்ட் டவுன் பண்ணுங்கள், எல்லாமே வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் எனக்கு அந்த ஆஃபீஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அங்கே நிறையா நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இதுதான் நான் சொல்கிறேன். நம்ம வந்து பேசிக்காக நம்ம ஃப்ரெஷராக இருக்கிறோம், இல்லை நம்ம வந்து புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம், எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சிடணும். நம்ம பிரச்சனை என்னென்னா, நம்ம ரொம்ப யோசிச்சுட்டே இருப்போம். டெக்னிக்கலாக நம்ம பண்ணாலே பர்ஃபெக்டாக பண்ணணும், நம்ம இதை பண்ணியே ஆகணும், இதை கரெக்டாக பண்ணிடணும். அப்படி ரொம்ப ஓவராக யோசித்தோம் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. நாம் வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறமா போக கற்றுக்கலாம். வேறு சில மனிதர்கள் வேறு என்ன கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகே, நிறைய பேர் வந்து இந்த செட்டப் கேட்டுருந்தீங்க, நான் எப்படி கார் வீடியோலாம் ஷூட் பண்ணுறேன், எதனால் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கார் வீடியோ செட்டப் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு வந்து பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஆக்ஷன் கேமரா, ஒரு கிளிப்பு, ஒரு மவுண்ட், இதுதான். இதுக்கு வேணால் நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. நான் என்னோடய பின்னாடி நான் வந்து இப்போ ஒரு ட்ரைபாட் வச்சுருப்பேன், காக்பிட் வியூ செட்டப்க்கு ஒன்று வச்சுருக்கிறேன். அதை பற்றியும் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி தமிழ்லேயே ஒரு வீடியோ போடுறேன். நமக்கு நீங்கள் இந்த கான்செப்ட் கேள்விப்பட்டீங்களா தெரியல, கேட் கீப்பிங்னு சொல்லுவாங்க. கேட் கீப்பிங்னா என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், ஆனால் அந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க, அதை கேட் கீப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் கேட் கீப்பிங் கான்செப்ட். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, நான் வந்து ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படின்னா, போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து ரீடச் பண்ணுவாங்க. நாம் நார்மலாக நீங்கள் பார்க்குறீங்கள, ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து அந்த மாடலோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது வந்து நேச்சுரலாக அப்படி இருக்காது. மேக்கப் எல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். பட் நார்மலாக வந்து ஷூட் பண்ணுறதுக்குலாம் வந்து ரீடச்சிங்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவானுங்க. நான் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து நான் பிங் பண்ணி கேட்டுட்ருப்பேன், எப்படி ப்ரோ இதெல்லாம் ஃபோட்டோஷாப் பண்ணுறீங்க, ஐ மீன் எப்படி ரீடச் பண்ணுறீங்க, டெக்னிக் ஏதாச்சும் சொல்லிக் கொடுங்க, இது எப்படி பண்ணுறீங்க. நான் வந்து நிறைய யூடியூப் அதெல்லாம் பார்த்துட்ருப்பேன். பிரச்சனை என்னென்னா, நீங்கள் யூஎஸ் யூடியூபர்ஸ், இந்த யூரோப் யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களாம் யாரை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு டெக்னிக் தெரியுது அப்படின்னா
அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களே வீடியோ போடுவாங்க. இப்படி தான் நம்ம பண்ணுறோம், இதுதான் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் நம்ம ஊரில் என்ன அப்படின்னா அதை சொல்லியே கொடுக்க மாட்டானுங்க. அதை சொல்லி கொடுத்தா ஏதோ சீக்ரெட் போயிடும், அவ்வளோதான், நம்ம வேலையில் வந்து மண்ணள்ளி போட்டுருவானுங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு திங்கிங்கில் என்றைக்குமே சொல்லிக் கொடுக்க மாட்டானுங்க. அப்படியே சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைனா மிஞ்சி போனால் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா ஒர்க் ஷாப்னு ஒன்று வைப்பானுங்க. ஒரு 3500 ஆட்டையை போட்டுட்டு பேசிக்காக நீங்கள் யூடியூப்பில் பார்த்த அதே சம்பவத்தை வந்து இவனுங்க சுற்றி சொல்லி வெறும் அது ஒரு இந்த மாதிரி ஒர்க் ஷாப்லாம் வந்து எப்படி அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி யூடியூப்பில் பார்த்த விஷயத்தையே சும்மா ஒரு 4-5 இதாக கோர்வையாக போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக உங்களை டைம் வேஸ்ட் பண்ணி அனுப்பிவிடுவானுங்க. நானுமே அனுபவிச்சிருக்கிறேன். நான் ஏன் இந்த ரூட்டில் போகிறேன், 1 செகண்ட். நம்ம ஆக்சுவலாக மெயின் ஏரியாலே போயிருக்கலாம், மாற்றி வந்துட்டோம் போல். பார்த்துக்கலாம், அவன் வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ அதுதான் அந்த மாதிரி வந்து இது வந்து எனக்கு வந்து லைஃப்பில் வந்து நிறைய விஷயத்தில் நடந்திருக்குது. நான் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே இது நடந்துட்டு தான் இருக்கும். காலேஜ்லேயுமே அது நடக்கும். நம்ம கூட தான் இருப்பாங்க. இப்போ எனக்கு வந்து மேக்ஸ் நல்லா வரும். நான் யாராச்சும் டவுட் கேட்குறாங்க அப்படின்னா நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருப்பேன், எல்லாமே இது பண்ணிகிட்ருப்பேன். பட் நமக்கு வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏதாச்சும் ஒன்று கேட்குறோம் அப்படின்னா அதை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. தெரியாத மாதிரியே நடந்துருப்பானுங்க. இதுவும் எனக்கு தெரியவே தெரியாது, இப்படி ஒன்று இருக்குது எனக்கு தெரியாது அப்படிம்பானுங்க. ஆனால் அவனுங்க செஞ்சுட்டு தான் இருப்பானுங்க. அப்புறமா என்னோடய ஆஃபீஸ் கரியர் இதுலேயுமே அது நடந்துட்டு தான் இருக்கும். நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம், நம்ம ஃபோட்டோகிராஃபி ஏதாச்சும் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இது இப்படி பண்ணலாம்டா, இந்த கேமரா நல்லாயிருக்கும்டா, இது நீங்கள் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம். பட் அவங்க அதை வந்து ரெசிப்ரிகேட் பண்ண மாட்டானுங்க. இப்போ அவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பானுங்க, அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட நம்ம கொடுக்க மாட்டானுங்க. இது வந்து தட்ஸ் அ திங். இந்த மாதிரி எனக்கு வந்து லைஃப்பில் நிறைய பேர் நான் பார்த்து எனக்கு வந்து எனக்கு தோன்ற ஒரே விஷயம் என்னென்னா, எதுக்காக இதெல்லாம் இப்படி பண்ணுறாங்க, ஏன் நமக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்குறதில்ல இவ்வளோ ஆர்வமாக, என்ன சொல்கிறது, சொல்லிக் கொடுத்தா அப்படி என்ன தான் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஃபைனலாக ஐஃபோனில் ஏதோ ஒரு நல்ல அப்டேட் விட்டுருக்குறாங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா? அதனால தான் நான் ஒரு முடிவு பண்ணேன். இந்த சேனலும் இல்லை, அந்த சேனல் சரி, நான் இன்னொரு 2 சேனலும் பிளான் பண்ணியிருக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஐ வில் மேக் ஷுர் எனக்கு என்னெல்லாம் தெரியுதோ, அதை பற்றி நீங்கள் என்னெல்லாம் டவுட் கேட்குறீங்களோ அது எல்லாத்தையுமே நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி தெளிவாக சொல்லுவேன். ஸோ டோன்ட் வரி, எந்த விதமான கேட் கீப்பிங்கும் கிடையாது. நம்ம வந்து மொத்த விஷயத்தையும் கற்றுக்கிட்ட மொத்த விஷயத்தையும் இறக்குற மாதிரி இறக்கிடலாம். ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் கேளுங்க. அண்ட் டவுட் கேட்குறதுக்கெலாம் பயப்படாதீங்க. சில பேர் வந்து நான் வந்து உங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரி நினச்சிருக்காதீங்க, இவ்வளோ டவுட் கேட்குறேன் அப்படின்னு நினச்சிட்டுலாம் பிங் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்படிலாம் நான் நினைக்கவே மாட்டேன். எனக்கு வந்து நீங்கள் டவுட் கேட்குறதே வந்து ஓகே, நம்மளை வந்து மதித்து கேட்குறாங்க, நம்ம இதுக்கு கரெக்டாக ரிசர்ச் பண்ணி கரெக்டான டீட்டெயில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுமே தவிர, யார் இவங்க டவுட் கேட்குறாங்க அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு செகண்ட் கூட தோணாது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், தெரியாதனமாக இந்த ரவுட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேன். இது வந்து ஒரு கொடூரமான இது. அப்புறம் சில பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, உங்களோட இங்கிலீஷ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டுருந்தீங்க. அதுக்கும் ஒரு சொந்த கதை இருக்குது, அந்த கதையை சொல்கிறேன். நான் வந்து ஆக்சுவலாக என்னோடய கெரியர் ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஒரு கால் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அங்கே வந்து பேசிக்காக வந்து இது பண்ணி கொடுப்பாங்க. லைக் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, நான் ஒரு யூகே ப்ராசஸில் இருந்தேன். ஸோ பிஃபோர் டேக்கிங் கால்ஸ் ஸ்ட்ரைட்டாகவே போனதும் உங்களை வந்து கால்லாம் எடுக்க விட்டுற மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 months வந்து உங்களுக்கு ஒரு ஆக்சன்ட் ட்ரைனிங்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு மந்த் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் ட்ரைனிங்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ட்ரைனிங் நடக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். எனக்கு அதில் பெஸ்ட் பார்ட் என்னென்னா அந்த ஆக்சன்ட் ட்ரைனிங் தான். என் லைஃப்லேயே வந்து மறக்க முடியாத
3 மாதங்கள் அப்படின்னா அதை தான் சொல்லி ஆகணும். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எனக்கு வந்து நான் காலேஜ் போகும்போது கூட அவ்வளோ ஹாப்பியாக போனதில்லை, பாதி நாள் கட் அடிச்சுட்டு இருப்பேன். பட் ஆஃபீஸ் போகிறது, அந்த ஆக்சன்ட் ட்ரைனிங் கிளாஸ் போகிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா என் இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு நிறைய கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இதெல்லாம் இருக்கும். என்னடா இது வித்தியாசமாக இருக்குதுன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் பார்க்க கொஞ்சம் கேட்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆனால் கிராமட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் கரெக்டாக இல்லையா. யாருக்காகடா நீ இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கிற செல்லக்குட்டி? இது வந்து ஒருத்தனுங்க நம்ம இவனுங்களோ ஓவர்டேக் பண்ணி அப்போ என் நண்பன் தான். இதை கட் பண்ணிடுறேன். ஓகே, ஏதோ சொல்லிட்டு இருந்தால் மறந்துட்டேன். அதுக்குள்ளே இவங்க வந்த காலில் ஸோ நான் வந்தது சாரி, அந்த கதையை இன்னொரு நாள் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் உங்களுக்கு இந்த கால் சென்டர் கதை மட்டும் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து எப்படின்னா வந்து உங்களை வந்து இங்கிலீஷ் கற்றுக் கொடுப்பாங்க. பட் அந்த இங்கிலீஷும் எப்படின்னா நீங்கள் வந்து அந்த யூகே ஆக்சென்ட்லாம் உங்களுக்கு புரியணும். அதே சமயத்தில் வந்து யூஎஸ் ஆக்சென்ட்க்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். அதே சமயத்தில் வந்து நீங்கள் பேசும்போது அசர்ட்டிவான டோன், நியூட்ரலான ஆக்சென்ட்டில் பேசணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கலாம், அது என்ன யூகே ஆக்சென்ட், இந்தியன் யூஎஸ் ஆக்சென்ட், யூகே ஆக்சென்ட்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து வாட்டர் எப்படி சொல்லுவோம்? நம்ம வாட்டர்னு சொல்லுவோமா? இதையே வந்து அமெரிக்காக்காரன் எப்படி சொல்லுவான்னா வாட்டர். அவனுக்கு வந்து ஆரை வந்து சுழட்டி சொல்லிட்டு இருப்பானுங்க. நம்ம என்ன இன்டர்வியூன்னு சொல்லுவோம், அவனுங்க வந்து இன்டர்வியூ. உங்களுக்கு அந்த ஆர் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பேசிக்லி வாட்டரே எடுத்துப்போமே, அவனுங்க வந்து எப்படி சொல்கிறாங்க வாட்டர். இது வந்து அமெரிக்காக்காரனுங்க சொல்கிறது. இதுவே யூகேக்காரன் எப்படி சொல்லுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர். என்னடா வாட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஹாரி பாட்டர் ஆரே சொல்ல மாட்டானுங்க. அந்த ஆறு ப்ரொனன்சியேஷனே இருக்காது. ஆனால் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்சென்ட்டுன்னு சொல்லப்போனால் பிரிட்டிஷ் ஆக்சென்ட் தான். தாறு மாறாக வந்து இருக்கும். ஷெர்லாக் சீரீஸ் நிறைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆக்சென்ட்டே நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது இன்னுமே என்ன சொல்கிறது சூப்பராக இருக்கும். பட் இந்த மாதிரி நானே படம் பார்த்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன். இதுக்கு நடுவில் நான் இந்த ஆக்சென்ட் ட்ரைனிங்லாம் போனதுக்கப்புறமா என்னோடய இங்கிலீஷே வந்து வேறு மாதிரி ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆக்சென்ட்டில் பேசுகிறேன்னு எனக்கே தெரியாது. நார்மலாக நான் வந்து எங்களோட ஆன்சைட் கிட்டே பேசும்போது அவங்க ஆக்சென்ட்டில் பேசிகிட்டு இருப்பேன், அமெரிக்கன் ஆக்சென்ட்டில். இந்தியன் ஆஃப் ஷோர்ட்டை பேசும்போது இந்தியன் ஆக்சென்ட்டில் பேசிகிட்டு இருப்பேன். அது வந்து இப்போ சப்கான்ஷியஸாகவே மாறிடுச்சு. எங்கேயாச்சும் பேசுகிறேன் அப்படின்னா மாற்றி பேசிகிட்டு இருப்பேன். பட் அதுதான் நண்பர்களே. ஓகே, கரெக்டான ரூட். இந்த ரூட்டில் தான் நான் அப்போ வந்திருக்கணும். முன்னாடி வேறு போஸ்டர் வச்சுருந்தானுங்க, இப்போ வந்து இந்த போஸ்டருக்கு மாற்றிட்டாங்க. அருமையான போஸ்டர். பவர்ஃபுல் டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே தான் எனக்கு மாற்றணும். காரை வாங்கி அட்லீஸ்ட் லைட்டு போகிறதுக்குள்ளேயாச்சும் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணலான்னு நினைத்தேன். அது முடியாது. லைட்டு போனதுக்கப்புறம் தான் ஐ திங்க் நான் அப்லோட் பண்ண எல்லாமே இருட்டில் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் போல். உங்களுக்கு ஒரு நாள் கூட மார்னிங்காக இது பண்ண மாதிரி எதுவுமே இல்லை. நான் பார்க்குறேன் இப்போ மோஸ்ட்லி முடிஞ்சால் இவன் ஸ்கோடாவை எடுத்துகிட்டும் போக முடியாதா? ஐ வில் ட்ரை மை பெஸ்ட்
உங்களுக்கு நான் ஒரு மார்னிங் வீடியோவாக போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெசல்யூஷன் நல்ல ஃபீல் இருக்கும். எல்லாமே லேட் நைட்டாக போட்டுக்கிறேன்னா அதனால் தெரியல உங்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டி கிடைக்குது அப்படின்னு இந்த வீடியோவில். ஆல்சோ ஐஎம்டி சிவிடி இந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா சில பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. இது எப்படி ஹேண்ட் பிரேக்கை ஹாஃப் கிளச் மாதிரி யூஸ் பண்ணுவேன் அதெல்லாம் சொல்கிறீங்களா, அது எப்படி ஹில்லில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் நான் ஒரு வீடியோ போடுறேன். பேசிக்லி இப்போ நீங்கள் இதில் கிளச்சே கிடையாது, இது ஒரு கிளச்லெஸ் மேனுவல் கார்னு சொன்னால அதான் ஐஎம்டி. கிளச்சே இல்லாதப்போ இப்போ பின்னாடி போயிடக்கூடாதுல்ல ஹைவேக்கா, அதுக்காக ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணுறதை பற்றி சொன்னேன். ஸோ இதுவே சிவிடி ஏஎம்டி டிசிடி இந்த மாதிரி கார்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் நான் ஒரு நாள் உங்களுக்கு ட்ரைவ் பண்ணி டிரைவிங்லேயே உங்களுக்கு நான் காட்டுறேன். எல்லாமே கிட்டத்தட்ட சிமிலர் தான் வச்சுக்கோங்களேன். பட் உங்களுக்கு நான் காமிச்சேன் அப்படின்னா அந்த கியர் பாக்ஸோட டிஃப்ரென்ஸ்லாம் உங்களுக்கு லைவாக புரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் வீக் நான் கைகர் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் கைகர் அவைலபிளாக இல்லை. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான், அவன் வந்து ஒரு டியாகோவோ ஏதோ ஒரு கார் தூக்கிட்டு வந்துட்டுருக்கிறான். அந்த காரை ட்ரைவ் பண்ணி ஒரு ட்ரைவ் வீடியோ போடுறேன். இப்போதைக்கு ஸ்கோடா ஸ்லாவியா 1.0 டிஎஸ்ஐ இன்ஜினோட ட்ரைவ் வீடியோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோக்கு அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். இது வந்து நான் சும்மா ரேண்டமாக எந்த வித ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறேன், அதனால் ரொம்பவே மொக்கையாக இருக்கலாம். 7:02 ஆகிடுச்சு. நான் ஆக்சுவலாக 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். சரி இவனை பார்த்து இது பண்ணிடலான்னு நினச்சிட்டு இருந்தேன், மிஸ் ஆகிட்டது நண்பர்களே. அட்லீஸ்ட் ஒரு 5:30 நான் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன்னா பண்ணியிருக்கலாம் நல்ல வீடியோவாக. ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிராஃபிக் நல்லாவே இருக்குது போல். பெங்களூரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து சிட்டியோட அவுட்டருக்கும் அவுட்டர், பெங்களூருக்கு மிக அருகில் அந்த மாதிரி ஒரு ஏரியா. ஆனாலுமே டிராஃபிக் இருந்துகிட்டு தான் இருக்குது. இந்த லைன் வந்து எப்போவுமே டிராஃபிக்காக தான் இருக்கும். நான் மிட் நைட் 3 மணிக்கு வந்தாலுமே இங்கே வந்து டிராஃபிக் இருக்கும். அப்புறம் சில பேர் வந்து கலர் கிரேடிங் பற்றியும் கேட்டிங்க. கலர் கிரேடிங் வந்து அதுக்கும் ஒரு வீடியோ நான் ஸ்பெசிஃபிக்காக தனியாக போடுறேன். நான் வந்து அவ்வளோவெல்லாம் கலர் கிரேடிங் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லான என்ன சொல்லுது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான கலரிஸ்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறனால நான் கற்றுக்கிட்டு இருந்தேன். அண்டு ஸ்டார்டிங்கில் வந்து கலர் கிரேடிங் இதெல்லாம் கேள்விப்படும் போது எனக்கு வந்து ரொம்பவே ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. பட் ஒன்ஸ் உள்ளே வந்து எடிட் பண்ணலாம் ஆரம்பித்ததுக்கப்புறமா அது வந்து ஒரு ரொம்ப பேசிக்கான இதாக இருக்குது. இதை நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கலாமே, இதுக்காடா இவ்வளோ பெரிய பில்டப் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்களும் அப்படி நினச்சிங்க அப்படின்னா நான் அந்த வீடியோ போட்டு உங்களுக்கு சொல்கிறேன், தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வந்து அவ்வளோ பெருசாலாம் இருக்காது. பேசிக்காக நீங்கள் லாக் ஃபார்மேட்டில் ஷூட் பண்ணுவீங்க, X709க்கு வந்து கன்வெர்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் லட் உங்களோட ஃபேவரட் ஸ்டைலில் நீங்கள் ஒரு லட் வச்சுருக்கிறீங்க, இல்லை நீங்களே க்ரியேட் பண்ணுறீங்க, ஸ்ப்ளிட் டோனிங்கில் தான் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம். அதையும் ஒரு நாள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கேட் கீப்பிங் கான்செப்ட்லாம் சொன்னல, இந்த கேட் கீப்பிங் கான்செப்ட்லாம் வந்து கெட்ட பழக்க வழக்கத்துக்கு இருக்காது. நல்ல விஷயங்கள் ஏதாவது பண்ணுறானுங்க, ஏதாச்சும் சேவிங்ஸ் பண்ணுறானுங்க, இல்லை ஏதாச்சும் பண்ணுறானுங்க, அதெல்லாம் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்க மாட்டானுங்க. சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறதுக்கு நீ ஜிம் போயிட்டு இருக்கிறியா, ஜிம்லாம் போத மச்சான், வா மச்சான் ஒரு நாள் வெளில எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய்ட்டு சரக்கு அடி வச்சுட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரியான மனிதர்களை தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும்.
நீ நல்லா உருப்பற்றவே கூடாது அப்படிங்கிறதுல வந்து ஃபுல் டைம் வேலையில் இருப்பானுங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டானுங்க. கெட்ட பழக்கத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆளாக வந்திருப்பானுங்க. நான் மோஸ்ட்லி வந்து ஒரு ஜிம் சேனல் ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணுவேன். எனக்கே தெரில, இருக்கிற 2 எதுவுமே இல்லை. இதுக்கு மேலே என்னடா சேனல் பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நான் வந்து ஆக்சுவலாக முன்னாடி ஜிம் ரெகுலராக தான் போயிட்டு இருந்தேன். நடுவில் பல டிப்ரமேஷன்களால் வந்து ஒழுங்காக போகாமல், ஒழுங்காக எந்த வித ரொட்டீனும் ஃபாலோ பண்ணாமல் இருந்துட்டு இருந்தேன். முடிஞ்சால் இந்த டைம் வந்து நானும் ரெகுலராக போகிறதுக்காக அந்த சேனலை க்ரியேட் பண்ணி உங்களையும் ரெகுலராக ஃபாலோ பண்ண வைக்கிறேன். அருமையாக இருக்குல்ல, ஃப்ரீயாக போயிட்டுருக்கிறது வந்து ஒரு ஜாலியான விஷயந்தான். இங்கேயும் ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்களா? வேறு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சொல்லுங்கள். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் அந்த இங்கிலீஷ் சேனலில் போட்டதுக்குமே வந்து இவ்வளோ ரெஸ்பான்ஸ்லாம் வரல. பட் இங்கே வந்து இந்த சேனலில் வந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து கண்டிப்பாக என்னென்ன ஃபீட்பேக் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் வச்சு நான் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ போடுவேன். ஸோ டோன்ட் வரி. எனக்கு வந்து இந்த வீக்கெண்ட் வந்து எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருந்ததுனால எதுவுமே பண்ண முடியல. எடிட்டிங்கும் பண்ணல, ஷூட்டும் பண்ணல. அப்படின்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த டைம் பண்ணிடலாம். திஸ் ஃபீல் நம்மளோட பவர் என்னன்னு நமக்கே அப்பப்போ தெரியாமல் போயிடும். கொஞ்சம் வேகமாக முன்னாடி போயிடுவோம். சந்து இது. நான் ரைட் சைடு போகணும். எனக்கு ரைட் சைடுக்கு வழி விடுங்க. உள்ள அவன் 8 போட்டுட்டு இருக்கிறீங்க. நிற்காத, போயிட்டே இரு. எவனாச்சும் நிற்கிறான்னு பாருங்களேன். நிற்க மாட்டானுங்க. இது 2வே தானே ராசா, கொஞ்சமாச்சு வழி விடலாம். விடமாட்டானுங்க சார். எல்லாம் ஏதோ ஒரு பைத்தியங்களாக இருக்குதுங்க. நம்மளும் வழியை லாக் பண்ணிடுவோம். 1 வே 2 வே 2 வேலையே 2 வேவே நீங்களே எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் எந்த வேல இருக்கோம்? Oh, no way is there? Oh, looks like way is not there மக்களே. ஏன்டா எதுக்குடா நோவேன்னு சொல்லி எனக்கு வேறு டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டேன். இங்கே எல்லோரும் போயிட்டு தான் இருக்கிறானுங்க. போய் பார்க்குறேன். தாத்தா நம்மளை ஒரு செகண்டில் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டார். இது வந்து சர்வீஸ் ரோடு மக்களே. இங்கே வந்து 2 சைடுமே வண்டி வரும். அந்த ஆள் ஏன் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணாருன்னு தெரில. அந்த ஆள் நம்பி நானும் ரிவர்ஸ் எடுத்து போயிருப்பேன். இப்படிலாம் ஓவர்டேக் பண்ணக்கூடாதுப்பா. ஓ,
இதை தான் தாத்தா சொல்லியிருக்காரு போல். டிராஃபிக் அல்டிமேட்டாக இருக்குது போல், எல்லாம் யூட்டன் எடுத்து வந்துருக்குறாங்க, நம்ம போய் மாட்டிக்கிட்டோம். அருமைடா. இந்த வழியில் நம்ம போகக்கூடாது, ஆனால் இவனுங்க போகிறானுங்களே, நம்ம போகலாமா போகக்கூடாதா? இப்படி தான் நம்மளை வந்து நம்மளே கேள்வி கேட்க வைப்பானுங்க. ஆப்போசிட்லேருந்து வரவன் அவன் தலையிலேடா ஏறி போவான், பைத்தியக்கார நாயே. இவன் யாரா நமக்கு லெஃப்டில் சந்துக்குள்ளே போகிறான், குட்டி காரை வச்சுட்டு ஜாலியாக போகிறான். அந்த பெரிய மனுஷன் நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்காப்புல போல், இங்கே வழி ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது, திரும்பி போயிடு, இங்கே வராத தம்பி போயிடு அப்படின்னு. நம்ம தான் கேட்காம வந்திருக்கிறோம் போல். பட் இங்கே அதுதான், இங்கே கொஞ்சம் சிவிக் சென்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. இது பாருங்களேன், இது ஒரு 2 வே. இப்போ இவனுங்க இந்த வழியை மறைச்சிட்டானுங்கன்னா ஆப்போசிட்லேருந்து அவன் எப்படி வருவான்? நம்மளே வெறியாக்குவாங்க மக்களே. இங்கே பாருங்களேன், ஆப்போசிட்லேருந்து அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கிறான்னு பாருங்களேன். யாரா நீங்கள்? டெம்டிங்காக தான் இருக்கும் மக்களே, ஷார்ட்கட்டில் ஈஸியாக போயிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் போயிடாதீங்க, அடுத்தவனுக்கு தலைவலி உண்டு பண்ணாமல் நம்ம வண்டி ஓட்டினாலே பெரிய விஷயந்தான். நம்ம வந்து ஆக்சுவலாக ரைட் தான் எடுக்கணும், எடுக்கலாம். எந்த டாப்பிக்குமே இல்லையே பேசுகிறதுக்கு. உங்களுக்கு ஒரு பேய் கதை சொல்கிறேன் நண்பர்களே. இதை வந்து உண்மையாக நடந்த சம்பவம்னு சொல்லிட்டு என்னோடய காலேஜ் சீனியர் சொன்னாப்புல. என் காலேஜ் சீனியரோட அண்ணாவுக்கு வந்து கல்யாணம். ஸோ அதனால் அவர் வந்து அவங்க அண்ணா கல்யாணம் நேட்டிவில் நடக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காப்புல. கூட்டிகிட்டு போகும்போது அவரோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு வந்து என்னென்னா பைக் வச்சுருந்துருக்காப்புல. மீதி இவங்கெல்லாம் வந்து என்னோடய சீனியர் எல்லோரும் வந்து காரில் போயிட்டாங்க. அந்த ஃப்ரெண்டு வந்து என்னென்னா பைக்கில் வந்து ஏர்லி மார்னிங் 5க்கு தான் மேரேஜ். ஸோ இவங்கெல்லாம் வந்து நைட்டு வந்து ஒரு மண்டபத்துலேருந்து அந்த அவங்க தங்கியிருக்க இடத்துலேருந்து மண்டபத்துக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 35 minutes ட்ரைவ். பட்டு என்னோடய சீனியருக்கு மட்டும் தான் வழி தெரியும், மீதி அவங்களுக்கு வந்து வழி தெரியாது. அப்படிங்கிறனால அவர் வந்து காரில் வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு நான் போகிறேன், நீ பைக்கில் ஃபாலோ பண்ணிவிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு ட்ரைவ் பண்ணாங்க. 5 பேர் காரில் போகிறாங்க. இவர் ஒருத்தர் மட்டும் வந்து அவர் என் சீனியரோட ஃப்ரெண்டு மட்டும் வந்து பைக்கில் வந்து இவரை ஃபாலோ பண்ணுறாப்புல. பைக்கில் ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டே இருக்காப்புல. அது வந்து ஃபுல் இருட்டு. காலையில் வந்து ஆல்மோஸ்ட் 4 மணிக்கே போயிட்டு இருக்கிறாங்க. ஃபுல் இருட்டாக இருக்குது. கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது பார்த்தா இவர் வந்து அந்த காரை மிஸ் பண்ணிடுறாப்புல. பைக்கில் போயிட்டே இருக்கும்போது அந்த காரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போதே மிஸ் பண்ணிடுறாப்புல. திரும்பியும் கொஞ்சம் போயிட்டே இருக்காப்புல, பிடிச்சிடலாம் எப்படியாச்சு, அவங்கள இங்கே தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காப்புல. நடு ரோட்டில் வந்து ஒரு வெள்ளை உருவம் லிஃப்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா அது ஏதோ ஒரு பொண்ணு. இவரும் பார்த்துட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு பாவமாக இருக்குது, இந்த டைமில் வந்து நடுராத்தில் இங்கே நிற்குது, ஒருவேளை எங்கேயாச்சும் வெட்டிங்க்கு போகிறதுக்கு ஆளாக இருக்கும் போல் இங்கே நிற்குதுன்னு சொல்லிட்டு வண்டியில் வந்து லிஃப்ட் கேட்டதும் வந்து ஏற்றிடுறாரு. ஏற்றிட்டு பேசிகிட்டே போயிட்டுருக்குறாங்க. அப்போ வந்து அவர் கேட்டுக்கிறாரு, நீங்கள் எங்கே போகணும், எந்த இடத்துல உங்களை ட்ராப் பண்ணோம் அப்படின்னா, இல்லை நான் இறங்கிக்கிறேன், வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் போயிட்டே இருங்க, இங்கே தான் ஸ்ட்ரைட்டு போனாலே வந்துடும் அப்படின்னோடனே இவரும் போயிட்டே இருக்காப்புல. இவர் வந்து சொல்கிறாப்புல, நான் அந்த மாதிரி மேரேஜுக்கு வந்தேன், எனக்கு வழி தெரியாமல் போயிடுச்சு, அந்த மண்டபம் உங்களுக்கு தெரியுமானே, இல்லை எனக்கு அது எங்கே இருக்குன்னு தெரியாது அப்படின்றாங்க. போயிட்டே இருக்கும்போது தான் ஒரு பெட்ரோல் பங்க் வருது. பெட்ரோல் பங்க் வந்ததும் என்ன பண்ணுறாப்புல, இங்கே வெயிட் பண்ணுங்கள், நான் போயிட்டு அவங்கக்கிட்ட வழி கேட்டு வரேன்னு சொல்லிவிட்டு இவர் வந்து வண்டியில் அவங்கள நிறுத்திட்டு பார்க் பண்ணிவிட்டு பைக்கை பார்க் பண்ணிவிட்டு சைடில் பார்க் பண்ணிவிட்டு போய் பெட்ரோல் பங்க்கில் போய் கேட்குறாரு. அவர் வந்து பெட்ரோல் பங்க்கில் உள்ள ஆள் வந்து இவரை வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காப்புல. இவர் வந்து இவங்ககிட்ட பேசிவிட்டு வெயிட் பண்ணுங்கள், நான் போய் கேட்டு அட்ரஸ் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் போய்ட்டு அட்ரஸ் கேட்குறாரு. இவன் வந்து அட்ரஸ்ன்னு சொல்கிறாங்களா, அந்த பெட்ரோல் பங்க் ஆளும் வந்து அட்ரஸ் சொல்கிறாப்புல. இதுதான், இந்த ரூட்டில் போனீங்கன்னா ரைட்டு போனீங்கன்னா வந்துடும், இங்கே போய் ஸ்ட்ரைட்டாக போனீங்கனாலே ஜஸ்ட் ஒரு 5 kilometers வந்துடும் அப்படின்னோடனே இவரும் ஓகேன்ற.
ஓகேன்னு சொன்னதுக்கப்புறமா வந்துட்டு இவர் கேட்குறாரு, நீங்கள் யார்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தீங்க, நீங்கள் பைக்கில் வரும்போது நான் பார்த்தேன் யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தீங்களே அப்படின்னா, அதுவும் அந்த பொண்ணுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை காட்டுறப்போ அந்த பொண்ணை காணோம். இல்லை இப்போ இங்கே தான் இருந்தாங்க காணோம் அப்படின்னோடனே, அப்படியா நீங்கள் எங்கே அவங்கள வந்து பிக்கப் பண்ணீங்க அப்படின்னோடனே, அவங்க நடுவில் ஒரு இடத்துல வந்து இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் வந்து ஒரு இடத்துல இருந்தாங்க. அங்கேருந்து என்னை வந்து லிஃப்ட் கேட்டாங்க, நான் அங்கே தான் பிக்கப் பண்ண அப்படின்னா. ஓகே, நான் இப்போ எதுவும் சொல்ல விரும்பலை, நீங்கள் கல்யாணம்லாம் அட்டன் பண்ணிவிட்டு நாளைக்கு போய் திரும்ப ஒரு வாட்டி அந்த இடத்த வந்து காலையில் பகலில் போய் ஒரு வாட்டி பாருங்கள் எந்த இடத்துல நீங்கள் வந்து லிஃப்ட் கொடுத்தீங்க அப்படின்னோடனே, இவருக்கு வந்து என்னன்னு தெரில, கன்ஃபியூஷனில் வந்துட்டு என்ன சொல்கிறாப்புல இவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாப்புல. இவர் போயிட்டு என் சீனியரை மீட் பண்ணுறாப்புல பண்ணிவிட்டு மேரேஜும் முடிஞ்சிடுச்சு. இந்த கதை வந்து சொன்னதுமே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சிரிக்கிறாங்க, யாரும் அது வெளில உருவம் வந்துச்சுங்கிற, இப்போ லிஃப்ட்டு கொடுத்தேங்கிற, அந்த பொண்ணை நல்லா பேசிச்சுன்னு வேறு சொல்கிற, காமெடியாக இருக்குது. சரி வா நம்ம போய் என்ன இடம்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு இவங்க வந்து கார்லேயே போய் பார்க்குறாங்க எந்த இடத்துல லிஃப்ட் கொடுத்தான்னு. பார்த்தா அந்த இடத்துல வந்து 2 சைடுமே ஃபுல்லாக கல்லறை தான் இருக்குது. சுடுகாட்டுக்கு நடுவில் லிஃப்ட்டை கொடுத்து அங்கே தான் ஏறியிருக்காங்க அப்படின்னோடனே இவங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ், என்னடா இது உண்மையிலே பேய் தானா இல்லை என்னன்னு தெரியலையே அப்படின்னா, என் சீனியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏண்டா பேய் எல்லாமான நம்பிட்டு இருக்கிறீங்க, மூடிட்டு படுங்கடா, இன்றைக்கி உங்களுக்கு பேயா இல்லையான்னு ப்ரூவ் பண்ண அவ்வளோதானே, நம்ம நடுராத்திரி நைட்டு போய் அதே இடத்துல போய்ட்டு நம்ம பார்ப்போம், அந்த பொண்ணு இருக்குதா இல்லையான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்ட்டுருக்காங்க. இவன் பார்த்துட்டு என் சீனியருக்கு வந்து கொஞ்சம் பயம் இருந்திருக்குது, பட் இருந்தாலும் வந்து ஓகே சரி பார்க்கலாம் என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என் சீனியரோட ஃப்ரெண்டு இருக்காப்புல, அவர் வந்து புலம்புறாப்புல, இல்லை எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நம்ம போவேணாம், இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னோடனே, ஏன்டா இதுக்கெலாம் பயந்துட்டுருக்குற, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம், நம்ம என்ன ஆகிட போகுது, காரில் தான் போகிறோம், பேயாகவே இருந்தாலும் அடித்து தூக்கிடலாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக கிளம்புறாங்க. ராத்திரி வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புறானுங்க. இந்த லிஃப்ட் இந்த டிராஃபிக் கிளியரே ஆகாது போல இருந்தே. ஸோ ராத்திரி வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிகிட்டே இருக்கிறாங்க. கிளம்பி போனதுக்கப்புறமா பார்த்தா சேம் அதே சுடுகாட்டுக்கு வரானுங்க. போயிட்டே இருக்கிறாங்க. பார்த்தா அந்த சுடுகாட்டில் அதே உருவம் லிஃப்ட்டு கேட்டுட்டு நிற்குது. என் சீனியரோட ஃப்ரெண்டுக்கு வந்து அள்ளு விட்டுருச்சு. அவர் வந்துட்டு வண்டியை நிறுத்தாதான்னு சொல்லிட்டு டிரைவரை போட்டு அடின்னு அடிக்கிறாப்புல. டிரைவர் வந்து அதான் அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு கொஞ்சமாச்சும் ஸ்லோ ஆகலான்னு பார்த்தா கிட்ட போக வந்து அந்த உருவம் வந்து இவங்களை நோக்கி ஓடி வருது. இவர் ஆக்சிலரேட்டர் அமைக்கிட்டு ஸ்பீடாக வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வேகமாக போகிறாப்புல. யூ-டர்ன் போட வந்த எனக்கு இவ்வளோ பெரிய இதுவாடா, ஏன்டா இவ்வளோ தண்டனை கொடுக்குறீங்க பெருசாக. புது டிரைவர் நினைக்கிறேன், கொஞ்சம் வழி விடுவோம். வராதன்னு சொல்லும்போது தான் வருவான். என்னடா எல்லா இடத்துலேருந்து வரீங்க? ஃபைனலி போலீஸ் வந்து உஷாராக இங்கே நிற்கிறாங்க. கதையோட ரிட்டர்னுக்கு வரும். ஸோ பார்த்ததும் அந்த பேய் அப்படி இங்கே நிற்குது அப்படின்னா ஆக்சிலரேட் பண்ணி வேகமாக போயிட்டே இருக்கிறாங்க. பார்த்தா பின்னாடி அந்த உருவம் துரத்திட்டே வருது. இவனுங்க எவ்வளோ வேகமாக போனாலும் அந்த உருவம் துரத்திட்டே வருது. பாஞ்சு வண்டியை வந்து டச் பண்ணி அடிக்கிற மாதிரி அது வந்துகிட்டே இருக்குது. இவங்க ஃபுல் ஸ்பீடில் எகிரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே எல்லாத்துக்கும் ஜுரம் வந்துருச்சு. வண்டியில் போய் பார்த்தா வண்டியோட டயரில் வந்து ஹேண்ட் பிரிண்ட்லாம் இருக்குதான். மொத்தமாக 5 பேருமே வந்து மரண பீதியில் ஜன்னி வந்து படுத்துருந்துருக்குறாங்க. எப்பாடே டிராஃபிக்கை தாண்டி வந்துறதுக்குள்ளே பேய் கதையெல்லாம் சொல்ல வைக்கிறீங்களேடா. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், யாப்பிங் ஸ்டோரி முடிந்தது. நான் வந்து ஸ்கோடா எடுத்து உங்களுக்கு ஸ்கோடா ரிவ்யூ சொல்கிறேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. I'll try to make a video out of it. Bye நண்பர்களே.